ஹலோ, ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஹீமோகுளோபின் கூடுறதுக்காக ஒரு குட்டியா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஒரு ஹெல்தி டிப்ஸ் மாதிரி. ஒரு ஸ்வீட் வச்சு நம்ம கடையில ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிடுவோம். வீட்லயே நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வச்சு, அண்ட் இந்த வெல்லத்த வச்சுலாம் ஒரு சின்ன குட்டியா லட்டு மாரி ஒரு ஸ்வீட் மாரி மேக் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுவும் சாப்பிட்றேன், இன்னும் நெறைய சாப்பிட்றேன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஐரன் அண்ட் ஹீமோகுளோபின் கூடுற மாரி இதில வெல்லம், டேட்ஸ் எல்லாமே போட்டு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி, நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எண்டிங் வரைக்கும் பாருங்க. நான் இது அ ஓகே, இந்த ஸ்வீட் பண்றதுக்கு நான் வந்து நல்ல ஒரு பிளாக் டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாரி வெல்லம் கட்டியும் எடுத்துக்கிட்டேன். இதில நான் அத காமிக்க முடியல. டைரக்ட்டா பண்ணப்போது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால இந்த வீடியோ குட்டி குட்டியா எடுத்துட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்டு என்ன செஞ்சேன்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த பாதாம், பிஸ்தா, வால்நட், அ ஜீடிபப்பு அண்ட் கிஸ்மிஸ், பிளாக் கிரேப்ஸ், பம்ப்கின் சீட்ஸ் இது எல்லாமே நான் வந்து நல்லா ஒரு அம்மி மாரி இதில லைட்டா தட்டி அத நல்லா குட்டி குட்டியா உடைச்சு வச்சுக்கிட்டேன். அ தூள் மாரி. ரொம்ப தூளாக்காம மிக்ஸில போட்டா தூள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நுணுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா நெய்ய எடுத்து 1 ஸ்பூன் நல்லா 2 ஸ்பூன் ஊத்தி நல்லா அத எல்லாத்தையுமே போட்டு வறுத்துட்டேன். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டா லைட்டா நிறம் மாற அளவுக்கு. அத வறுத்து எடுத்து பக்கத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய்ய ஊத்தி, வெல்ல கட்டிய போட்டு அதையும் மெல்ட் பண்ணிக்கிட்டேன். அது மெல்ட் ஆயிட்டோனயே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அந்த வெல்லத்துல போட்டுட்டேன். அந்த மெல்ட் ஆன வெல்லத்துல ஜாங்கிரியில போட்டுட்டேன். அது நல்லாவே அது கூட ஒட்டிக்கிருச்சு. அதோட அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு, டேட்ஸ வந்து அந்த உள்ளாக்க இருக்க கொட்டைய மட்டும் எடுத்துட்டு, நல்லா கைய வச்சு நச்சுட்டேன். மிக்ஸியில போட்டு மிக்ஸ் எதுக்கு வேஸ்ட்டா எரிச்சலா இருக்கும். அத கழுவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதில போடல. டேட்ஸ்ல இருக்க அந்த குட்டி குட்டி சீட்ஸ மட்டும் எடுத்துட்டு, நல்லா கைய வச்சு அல்வா மாரி பெசஞ்சுட்டேன். பெசஞ்சுட்டு அதையும் ஒரு வாட்டி பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி நல்லா கிண்டிக்கிட்டேன். அந்த அந்த டேட்ஸையும் நச்ச டேட்ஸையும் போட்டு, அதுவும் சூடா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அ 2யும் ஃபேன்ல வச்சு ஆற வச்சுட்டு, லைட் சூடா இருக்கப்போதே, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நல்லா கையில நெய் தடவிக்கிட்டு, அ நீங்க வீடியோல பார்க்க முடியும். நான் குட்டி குட்டியா அம்புட்டையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து அத நல்லா லட்டு மாரி பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்வீட் மாரி. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஜாங்கிரி டேஸ்ட்டும் தெரிஞ்சுச்சு. டேட்ஸோட டேஸ்ட்டும் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா டேஸ்ட்டும் தெரிஞ்சுச்சு. இது ரொம்ப நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது உங்களுக்கும் திங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஹீமோகுளோபினும் கூடும். அதே மாரி ஐரன் கூட, கீ கூட சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லது. இது உங்க பேபி கூட ரொம்ப நல்லது. ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் அடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் பத்தி சொல்றதுக்காக வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோவா. ஓகே, டாட்டா பாய்.